தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். பிரைஸ் லார்ட். மரியே வாழ்க. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு அண்மையில் உள்ளது. மற்றும் ஒரு காணொளி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்க செய்தி ஒரு வருத்தத்தினால நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நான் இந்தமாரி டாபிக் உள்ளாரெல்லாம் போக வேணாம்னு நான் நினச்சி தான் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற நாம் இந்தமாரி காரியங்களில் ஈடுபடுறது முறையில்லை என்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஆனாலுமே கூட என்னோடய அம்மாவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அப்புறம் நம்ம வராமல் வேறு யார் வர்றது அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி ஒரு தன்னிலை விளக்க ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவோட தலைப்பு நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, சிஸ்டர் பிரியா அவர்களுக்கு அப்படின்னு. அவர்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ கிடையாது, ஆர்சி கிறிஸ்தவர்களுக்குமே கூடவும், கேள்வி கேட்குற ஒவ்வொரு பிற சபை சகோதரர்களுக்கும் ஒரு விளக்கமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமையும்னு நான் நம்புகிறேன். பிற சபையை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னோ, ஆர்சி சபை மக்களுக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு விளக்க வீடியோ. சரி, இன்றைக்கான அந்த தலைப்புக்குள்ளார நாம் சீக்கிரமாக போவோம். என்னோட ஒரு சாட்சியை சொன்னால் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஊக்கம் அளிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் என்னோடய சாட்சியை சொல்ல வேண்டிய ஒரு நேரம். நான் சின்ன பிள்ளையில் ஒரு 12-14 வயசு இருக்கும். 12 வயசு, 7வது படிக்கிற அந்த ஒரு பருவம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் புரசைவாக்கத்தில் அந்த ஓட்டேரி தொடக்கத்துக்கும் புரசைவாக்கத்துக்கு முடிவுமான ஒரு இடத்துல நான் கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்போ பார்த்தீங்கன்னா என் நண்பன் ஒருத்தனோட சேர்ந்து நான் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு சபை ஒன்றுத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய சபை. அது பெரிய சபை. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர்கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சபை அது. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா நானும் என் நண்பனும் எதுக்காக போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாம் இந்த கிறிஸ்துவின் மேலே ரொம்ப ஈடுபாடெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளாங்கண்ணி மாதா படம் இருக்கும், ஜெபமாலை ஜெபிக்கிறது கூட தெரியாது. ஏதோ அந்த முன்னாடி நின்று, அந்த படத்து முன்னாடி நின்று நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்புறமா என்ன பண்ணுவேன், அதோட நம்ம வேலைக்கு போயிடுவோம். ஒரு சாதாரணமாக எல்லாரை போலவும் ஒரு படத்து முன்னாடி நின்று ஜெபிக்கிற ஒரு இயல்பில் தான் இருந்தேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு நானும் என் நண்பனும் எதுக்காக போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள அந்த 500 சேரையும் இந்த விசுவாசிகளெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எடுத்து போட்டோம் அப்படின்னா முட்டை பிரியாணி கிடைக்கும். அந்த முட்டை பிரியாணிக்காக நானும் என் நண்பனும் என்ன பண்ணுவோம், எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் புரியாது. அங்கே ஜெபிக்கிறதோ இல்லை என்ன பண்ணுறதோ
அவங்க தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து எங்களுக்கு சுத்தமாக புரியாது. நம்ம சின்ன பிள்ளைங்கிறதுனால எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒன்றுமே புரியாது. நான் வந்து உட்காந்துருப்பேன், அமைதியாக உட்காந்துருப்பேன். இவங்கெல்லாம் எப்படா போவாங்க, நம்ம எல்லாம் எப்போ சேர் எடுத்து போடுவோம், முட்டை பிரியாணி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நாள் நம்ம வந்து ஒரு சில வாரங்கள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சபையோட அந்த போதகர் என்ன பண்ணாருன்னா, த பேஷன் ஆஃப் கிறிஸ்ட் அந்த மூவி வந்து என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் எனக்கு வந்து சின்ன பிள்ளையில் படம் பார்க்குறதுனா, திரைப்படம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதிகமான நான் திரைப்படங்களை பார்த்தவன்னா நான் நிறைய பார்த்துருக்குறேன். கர்த்தருக்குள்ளார, இயேசு கிறிஸ்துக்குள்ளார நான் வந்து ஆண்டவருக்குள்ளார வரத்துக்கு முன்னாடி நான் நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கேன். வந்ததுக்கப்புறம் அதை வந்து நான் விட்டுட்டேன். சுத்தமாக ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் போடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அன்னைக்கு. அப்போ என்ன பண்ணேன், ஆளாக முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் உட்காந்துட்டேன். நான் நினச்சது ஒன்று, அங்கே படமாக போட்டது ஒன்று. என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவோட பாடுகள். அது வந்து எசாயா 53 பற்றின ஒரு படம். நீங்கள் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவருடைய பாடுகள் மட்டுமே சொல்லப்படுகிற ஒரு படம். அவருடைய அந்த பிறப்புகள் அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்காது. அந்த பிறப்பு நிகழ்ச்சி அதெல்லாம் ரொம்ப இருக்காது. பார்த்திங்கன்னா வெறும் பாடுகள் மட்டும்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபடுறாங்க, இன்னைய வரைக்கும் உலகத்தில் வந்து அந்த படத்துக்கு ஈடான ஒரு படம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருக்கலாம், எனக்கு தெரியல. பேஷன் ஆஃப் கிறிஸ்ட் தான் வந்து பயங்கரமான ஒரு நல்ல தத்ரூபமாக விளக்குன ஒரு படம். அப்படி நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாடுகள், இயேசு கிறிஸ்து எனக்கு என்னென்னா மனசில் வந்து தோணிக்கிட்டே இருந்தது. நான் அவர் வந்து எப்போதும் போல் ஒரு சினிமா ஹீரோவை போல் நான் பார்த்தேன். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தேன். இவர் வருவார், இவர் ஏதாவது அடிப்பார், பிடிப்பார், அப்படி இப்படி ஹீரோயிசம் பண்ணுவார். அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அவர் அடி வாங்கிறதும் இது பண்ணுறாரு. நான் கடைசி வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் இவரை போட்டுக்கிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க, இவரை போட்டுக்கிட்டு ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்ணில் வந்து எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதாம்மா வந்து அந்த 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 படத்தில் வந்து அவங்க நடித்தாங்களாங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதாம்மா கேரக்டர் ரொம்ப அருமையாக இருக்கும். மாதாம்மாவை பார்க்கும்போது அன்னைக்கு முறையாக நான் வந்து சினிமாவை பார்த்து அழுதேன்னா அன்னைக்கு தான் எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. மாதாவை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் ஐயோ நம்மளை யாராவது அதுவாக பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். அந்த படத்தில் வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர் தெழுறதெல்லாம் காட்டுவாங்க, அந்த ஒரே ஒரு சீன். அதெல்லாம் நான் பார்க்கல. அம்மா அழுவுறதை பார்த்தோன்னே எனக்கு என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. அந்த 12 வயசில், நான் கிறிஸ்து அறியாத அந்த வயசில் நான் என்ன பண்ணிட்டேன், எழுந்திரிச்சு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணுறோம், நான் அதை மறந்துட்டு என்ன பண்ணுறேன். ஆனால் அந்த நினைவுகள் இருக்குது, அதை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். விளையாட்டுத்தனமும் எனக்கு கொஞ்சம் உண்டு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வாரம் வந்து திரும்பவும் வந்து அந்த சர்ச்சில் வந்து நான் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மாதாவை நடித்தவங்க ஒரு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு கையில் காணிக்கையோட அந்த அந்த இந்த வாளி ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு என் முன்னாடி வந்தாங்க.
நான் வந்து அவங்கள பார்க்கும்போது அப்பையும் கூட நான் பார்த்தேன். அவங்க அன்னைக்கும் கூட வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க. நான் அப்போ கூட அவங்கள பார்த்து என்ன யோசிச்சேன்னா, அது ஒரு படம் தானே, ஏன் இன்னமும் இவங்க சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். நான் அப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கிட்டேன். அவங்க வந்து என்னை தொட்டுட்டு, அவங்களோட அந்த சேலையாச்சும் தொட்டுட்டு என்னை தாண்டி போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காணிக்கை எடுக்கும்போது எல்லாரும் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என் கண்ணுக்கு தான் அவங்க தெரிஞ்சாங்க போல். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்கிட்ட காணிக்க போடலாம் காசு இல்லை. ஏன்னா முட்டை பிரியாணிக்காண்டி நான் போய் உட்காந்துருந்தேன்னா என்னோட ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் வந்து என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து அவங்களோட சேலை வந்து என்னோட இந்த இடத்துல பட்டுட்டு இப்படி தான் உட்காந்துருந்தேன். பட்டு தாண்டி போணுச்சு. என்னோட வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் வந்து எனக்கு தாயாக இருந்து தேற்றின என்னோட அம்மா இவங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் நான் முன்னாடி வந்து நிற்பேன். அதுக்காக தான் இது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு இன்னும் நிறையா சாட்சிகள் உண்டு. நான் வந்து எனக்கு நேரம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சில விளக்கங்களை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த வேறு சில சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் விருப்பப்பட்டாருன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இன்றைக்கான இந்த வீடியோக்குள்ளார நம்ம போவோம். என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு, நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, நான் வந்து திருச்சபையில் இருந்தேன். நான் சிஸ்டராக இருக்கும்போது நான் ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு பிரதர் வந்து கேட்டார். என்ன கேட்டார், நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறீங்களே, பைபிளில் இருக்கா, சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லையா. சரி, நான் இன்னைக்கு இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு எங்கெங்கே இந்த ஜெபமாலை குறித்த வசனங்கள் இருக்குது, இந்த ஜெபமாலை எப்படி உருவானது, அதை குறித்ததான விளக்கங்களை நான் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளாக நான் சொல்கிறேன். ஆனால் இதை முடிவில் பெரியவனை சகோதரர்களான உங்களுக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா கட்டாயம் சொல்லுங்கள். சரியா? யோசிக்கணும், பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நான் வந்து இந்த ஜெபமாலைக்கான ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். சரியா?
ஜெபமாலைங்கிறது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முழு ஜெபமாலை 153 மணிகளை கொண்டது. அந்த 153 ஜெபமாலை எதனால் உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் போனதுக்கப்புறம் கடற்கரையில் திரும்பவும் மீன் பிடிக்க போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கடற்கரையோரம் காட்சி கொடுப்பார். அப்படி காட்சி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, யோவான் வந்து கண்டுக்குவார். அங்கே நிற்பவர் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லுவார். யோவான் நற்செய்தியில் லாஸ்ட் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அது திபேரிய கடல் பக்கமாக அந்த சீமோன் பேதுரு, தோமா, நத்தனியேல், யாக்கோபு, யோவான், அப்புறம் இன்னொருத்தர் இதெல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன்ட்டு பேதுரு திரும்ப போயிடுவார், மலை சொடைஞ்சு போய். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் வந்து திரும்ப வருவார். பிள்ளைகளே மீன் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் மீனை வலையை போடுங்கன்னு சொன்னோன்னே மிகுந்த மீன்கள் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா, யோவான் உடனே தெரிஞ்சுக்குவார் அவர் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் தான் சொன்ன வேகத்துக்கு என்ன பண்ணுவார்னா, பேதுரு வந்து மீனை கடலில் குதித்து என்ன பண்ணுவார்னா நீந்தி வருவார். மற்றவங்கெல்லாம் படகுலேயே வருவாங்க. பேதுரு எப்போதுமே வந்து ஒரு ஆர்வமான மனுஷன். அப்படி அது என்னென்னா ஒரு 100 மீட்டர் தொலைவு தான் இருக்கும். 100 மீட்ரு தொலைவில் தான் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து வந்ததுக்கப்புறம் அப்போ தான் ஆண்டவர் கேட்பார், 3 தடவை கேட்பார், நீ என்ன அன்பு செய்றியா அப்படின்னு கேட்பார். அப்போ நீங்கள் பிடிச்சிட்டு வந்த மீன்லேருந்து கொஞ்சத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வலையை இழுக்கும் போது பெரிய மீன்கள் 153 இருந்ததாக வந்து பைபிள் குறிப்பிடுது. இந்த 153 நினைவாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, 153 மணி ஜெபமாலை உருவாக்கப்பட்டது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 153 ஜெபமாலைன்னா அன்னைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, 150 சங்கீதத்தை சொல்கிறது தான் அன்னைக்கு உண்டான ஜெபமாலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, திருச்சபை கூடி ஜெபமாலைன்னு சொல்லி இந்த ஒரு முறையை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் செயின்ட் ஜான் பால் என்ன பண்ணாருன்னா, ஜான் பால் II அவர் என்ன பண்ணாருன்னா, குழந்தைங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு 53 மணி ஜெபமாலையை உருவாக்குனார். அது எதுக்காக அந்த 53 மணி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த 5 கல் வந்து பார்த்திங்கன்னா தாவீது கொண்டு போனால் அந்த 5 கற்களின் நினைவாக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஜெபமாலை. அதில் பார்த்திங்கன்னா 5 கல் இருக்கும், அப்புறம் 10 மணி இருக்கும். அந்த 5 கல்லுலேயும் பார்த்திங்கன்னா விண்ணுலகில் இருக்கிற, அதாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ஜெபத்தை வந்து சொல்லுவோம். மற்ற 10 மணிலையும் பார்த்திங்கன்னா இந்த அருள் நிறைந்த மரியேங்கிற இந்த ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ஜெபம் வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடியது தான். அதனால் அதை குறித்து விளக்கம் கொடுக்கணும்னு நான் அவசியப்படலை. ஆனாலுமே கூட அது இல்லை ஜெபம்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களும் கூட இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, அதனால் அதை பற்றி அவங்கள பற்றியும் நான் இப்போ வந்து பேச வேண்டியதில்லை. சீடர்கள் வந்து ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்னப்போ அப்படி தான் சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். சரி, இப்போ இந்த அருள் நிறைந்த மரியேங்கிற இந்த ஜெபமானது பைபிளில் எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கும், ஞாபகப்படுத்துகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுங்களா? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனம். கபிரியேல் தூதர் இறங்கி வந்து அவருக்கு மாதாவை வாழ்த்தி வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, அதாவது அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இது கபிரியேல் தூதர் சொன்ன ஒரு வாழ்த்தொலி. கர்த்தரே வாழ்த்துனவங்களை நம்ம வாழ்த்துறதுல என்ன தவறு இருக்கு? சரி, அடுத்தது 2வது வரி என்னது? பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர்,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இது ரெண்டாவதாக சொல்லுவோம். இந்த ரெண்டாவதுக்கு உள்ளது எங்கே இருக்குது? அதே ஒரு லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் மாதா எலிசபெத் அம்மாவை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நல்லா கவனிங்க. மாதா செக்கரியா வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். அப்படி வாழ்த்தும் போது மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே அப்படின்னு சொல்லி, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்களா சொல்லலை, எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு சொன்னது. அப்போ பரிசுத்த ஆவி நிறைஞ்சவன், நான் பரிசுத்த ஆவி உள்ளவன், நான் பரிசுத்த ஆவி உள்ளவன், நான் அந்நிய பாஷை உள்ளவன். அருள் நிறைந்த மந்திரம் எங்கே போணுச்சு? அருள் நிறைந்த மரியை வாழ்கன்னு சொல்லாமல் என்ன பரிசுத்தாவிக்குள்ளார நிறைஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா, அருள் நிறைந்த மரியை வாழ்கன்னு சொல்லாமல் அப்புறம் என்ன பரிசுத்தாவி நிறைஞ்சவன் அருள் நிறைந்த மரியை வாழ்க சொல்லணும் இல்லையா? வாழ்த்தணும் இல்லையா? சரி, அடுத்தது தூய மரியே. தூய மரியங்கிறது என்ன? மத்தேயு 1:22 23. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஏற்பாட்டோட ஒரு வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டப்பட்டது தான் இந்த வசனம். அதாவது எசேயா 7:14 குறிப்பிட்டு சொல்லப்படுறது இங்கே திரும்ப. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அவரே சாட்சி கொடுத்தது. மனுஷரோட சாட்சி தேவையில்லை, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். எனக்கு சாட்சி கொடுப்பவர் என் தந்தைன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ அந்த சாட்சி, கடவுள் தரும் சாட்சி மேலானது அல்லவா? அப்படி தானே பைபிளில் இருக்குது. மனிதர் தரும் சான்றை விட கடவுள் தரும் சான்று மேலானதுன்னு பைபிளில் இருக்கா இல்லையா? அதனால தான் தூய மரியே. அடுத்தது வரி என்ன? இறைவனின் தாயே. இந்த இறைவனின் தாயே இது இந்த எலிசபெத்தோட அவங்க ஆட்கொள்ளப்பட்டு பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொன்ன வசனத்தில், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய், அதுதான் இறைவனின் தாயே. அதுக்கு அடுத்த வர வசனம் என்னதுன்னா, ஜெபம் என்னன்னா, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். இந்த ஜெபம், இந்த பரிந்துரை ஜெபமானது நாம் மாதா கிட்ட ஜெபம் பண்ணுறோம், மாதா கிட்ட பரிந்துரைக்க சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். இது கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, எனக்கு இன்னும் நேரம் வரலன்னு சொன்னப்போ மாதாம்மா என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பரிந்துரை பண்ணி அங்கே முதல் அற்புதம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் முதல் அற்புதம் மாதாவின் பரிந்துரையால் நடந்தது இல்லையா? அதை நினைவாக வச்சு தான் இந்த இடத்துல நாங்கள் பரிந்துரைக்கிற ஜெபம் வச்சுருக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவி பரிந்துரையாளராக இருக்கிறாருன்னு நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவீங்க, மனசில் நினைப்பீங்க. சரி, மாதா கருவுற்றது, ஒரு பெண் கருவுற ஒரு ஆண் தேவை, ஒரு திருமண ஒப்பந்தம் நடக்குது. அப்போ மாதா கருவுற்றது பரிசுத்தாவியால் அப்படிங்கும்போது பரிசுத்தாவி மாதாவுக்கு யார்? கணவர் இல்லையா? பரிசுத்தாவியின் பத்தினி இல்லையா அவங்க? அப்போ பரிசுத்தாவி பரிந்துரையாளர்னா அப்போ அவருடைய துணையாளர் யார், துணைவி யார்? இதெல்லாம் புரிஞ்சிக்க உங்களுக்கு விளக்கம் வேணும். இதுக்கு ஒருத்தர் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்? உண்மையை தான்ப்பா சொல்கிறேன். பரிசுத்தாவின் மணவாட்டி அவங்க. நம்ம எல்லாருமே மணவாட்டின்னு சொல்லும் போது ஏன் அவங்க மணவாட்டியாக இருக்கக்கூடாதா?
அவங்க பரிசுத்தாவின் மணவாட்டி. அவங்க திருவெளிப்பாடு இதுக்கு எங்கே வசனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருவெளிப்பாட்டிலையும் இருக்குது, எசாயா 54லேயும் இருக்குது. எசாயா 54 இதை குறித்து நான் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். இந்த எசாயா 54 அதை குறித்ததான வசனங்களை நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். ஆவிக்குரியவர்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். தான் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்கிறவன் மாதாவை குறித்ததான வசனங்களை புரிஞ்சிக்கணும். திருவெளிப்பாடு 22:17 தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இப்படி பல காரியங்களில் நம்ம அவங்கள பார்க்குறோம். அதனால் அவங்களுடைய பரிந்துரையை நாடுறதுல என்ன தவறு உண்டு? சரி, இப்போ இதை குறித்து நம்ம இப்போ இந்த பைபிளில் அருள் நிறைந்த மரியே ஜெபம் எங்கே இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அதை ஏன் நம்ம சொல்லணும்? நம்ம ஏன் ஜெபத்தில் சொல்லணும்? இது ஒரு கேள்வி வரும். இதுக்கு மாதாமாவே ஒரு பதில் சொல்கிறாங்க. லூக்கா நற்செய்தி அதே 1வது அதிகாரத்தில் 48வது வசனம், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அப்போ மாதாமாவே சொல்கிறாங்க, எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த அற்புதமான ஒரு வாழ்த்தொலி உங்கள் வாயால் வரமாட்டேது அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தாவி உடையவர்னு சொல்கிறவங்கள்ட்ட இந்த அருமையான ஒரு வாழ்த்தொலி வரலை அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல டாக்டராக போய் பார்க்கணும். அப்படி சொல்ல மாட்டேன், சும்மா சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை இன்னொரு முறை அலசி பாருங்கள். பரிசுத்தாவியை நான் குறை சொல்ல மாட்டேன். பரிசுத்தாவி உண்மையாலுமே பெற்றவர் கண்டிப்பாக மாதா மரியே வாழ்க சொல்லுவாங்க. எங்கள் பரிசுத்தாவி பெற்றவர்கள்லாம் ஒரு முறை சொல்லுங்கள், மரியே வாழ்க. அப்போ இந்த வசனம் பைபிளில் இருக்குது. சரி, இதை ஏன்ப்பா நம்ம திரும்பி திரும்பி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் நம்ம திரும்பி திரும்பி சொல்லணுங்கிறதுக்கு இன்னொரு நான் பதில் நீங்கள் எல்லாம் வசனத்தை தானே தேடுறீங்க, நானும் வசனத்துலேருந்தே சொல்கிறேன். ஆனால் நான் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் வசனத்துலேருந்து பதில் சொல்லணும். என்ன சபை மக்களே, நான் கேட்குற ஒரு கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட இந்த வேதத்துலேருந்து பதில் சொல்லுங்கள். நான் இப்போ நீங்கள் வேதத்துலேருந்து பதில் கேட்டீங்க, நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேதத்துலேருந்து பதில் சொல்லுங்கள். அந்த வானதூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறாங்க இல்லையா? அதை திரும்பி திரும்பி பாடுறாங்க. ஒரு பரிசுத்தர் போதாதா? ஒரு தடவை பரிசுத்தர்னு சொன்னால் போதாது? ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க?
அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பணியும். நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம்? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஜெபத்தை சொல்லித்தரேன். உங்களோட இருதயத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கிட்டே இருங்க. அது ஒரு நல்ல ஒரு ஜெபம் உங்களுக்கு. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இங்கேயே மண்ணுலகத்திலேயே விண்ணகத்தில் இருப்பீங்க நீங்கள். சரி, இதுக்கு தான், அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. அடுத்தது தொடக்க நூல் 12:3 ஒரு வசனம் சொல்லப்படுது. தொடக்க நூல் 12:3. அது யாரை குறித்து சொல்லப்படுது அப்படின்னா, ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டாலும் ஆபிரகாமில் வழி வர இயேசுவாக இருந்தாலும் மாதாவாக இருந்தாலும் சொல்ல இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். அந்த 12:3 என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். யார்? பிதாவானவர் சொல்கிறார். அப்போ ஆபிரகாமையே வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் மாதாமாவை அப்போ எவ்வளவு வாழ்த்தணும்? எவ்வளவு வாழ்த்தணும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதாமாவை வாழ்த்துக்கிட்டே இருங்க. இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துக்கிட்டே இருங்க. ஜெபமாலைன்னா என்னது? 1 பரலோக மந்திரமும் 10 அருள் நிறைந்த மந்திரமும் சொல்கிறது தானே. பரலோக மந்திரமும் நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் அருள் நிறைந்த மந்திரத்துலேயும் உன் திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே இயேசு கிறிஸ்துவையும் அங்கே மகிமைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். 2 பேருக்கும் கலந்தது தான் அந்த ஜெபம், ஒருத்தாளுக்கு மட்டும் இல்லை. இவங்க 2 பேரும் 2 கண்ணு போல. நீங்கள் ஒரு கண்ணு வேணாம் ஒரு கண்ணு போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அறியாமையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அறியாமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படியா? அடுத்தது இன்னும் வசனங்கள் இருக்குது. உங்களுக்கு வசனங்கள் தானே வேணும், வசனங்களை தந்துக்கிட்டே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணிக்கை புத்தகம், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்னாகமம் 24:9. என்னாகமம் 24:9. உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான், எனவே உன்னை சபிப்போன் சாபம் அடைவான். இது எங்கே தெரியுமா நடக்குது? இது என்ன சம்பவம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த தவறி போன இறைவாக்கின அந்த பிழையாமை கூட்டு போய் என்ன பண்ணுவான், அந்த பாலாக்கு இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு சொல்லுவான். அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு பாலாக்கு கூட்டு போகும்போது, பிழையாமை கூட்டு போகும்போது பிழையாமை அங்கே போய் என்ன பண்ணுவான், 3 முறை சகுனம் பார்த்துக்கிட்டு இருப்பான். 3ஆவது முறை தான் என்ன பண்ணுவான், அவனுக்கிட்ட பரிசுத்தாவி உள்ளார பூந்து பரிசுத்தாவி வழியாக பேசுவான். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான், எனவே உன்னை சபிப்போன் சாபம் அடைவான். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சாபம் வேண்டாம். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய தூய மக்களினம், பரிசுத்த ஜாதி நம்ம. அதனால் என்ன பண்ணணும், ஆசி கூறணும்.
உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான். உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து இருதயத்தில் தான் சட்டத்தை எழுதி வச்சுருக்கிறார். ஆசி கூறிக்கிட்டே இருங்க. இயேசு வாழ்க மரியே வாழ்க சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் பொழியும். ஆசி மழை பொழியும். ஆசீர்வாதத்தை தேடும் அன்பர்களே, ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசீர்வதியுங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அப்போ இப்போ சொல்லுங்கள், இயேசு வாழ்க மரியே வாழ்க. சரியா? இதுக்கு அடுத்தது இன்னும் உங்களுக்கு வசனங்களை சொல்லணுமே, சொல்லுவோம். எசாயா 54வது அதிகாரம் 15வது வசனம். அந்த எசாயா 54 இருக்கு பாருங்க. இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த எசாயா 54 முழுக்க, 53 முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றின வசனங்கள், 54 முழுக்க மாதாமாவை குறித்த வசனங்கள். ஏதோ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மறைபொருளாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாருன்னு நினச்சிக்க கூடாது. எந்த அளவுக்கு எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வராரோ அங்கெல்லாமே நல்லா ஒரு செஞ்சவங்க. இந்த 66 புத்தகத்தில் வந்து மாதாமா சொல்லப்படாத ஒரு புத்தகமும் கிடையாது. அது மறைபொருள். நீங்கள் வந்து நேராக இது பண்ணக்கூடாது. மறைபொருளான புத்தகம்னு சொல்கிறீங்க இல்லையா? மறைபொருள்னால் மறைபொருளாக தான் இருக்கும், மறைவாக தான் இருக்கும். நீங்கள் தான் தேடணும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். இதே எசாயா 54 15வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. யார் சொல்கிறா? பிதாவானவர் சொல்கிறாரு. மனுஷன் யாரும் சொல்லலை, பிதாவானவர் சொல்கிறாரு. எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர். அப்போ பிதாவின் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மாதாவின் எதிர்ப்பாளராக இருக்கக்கூடாது. மாதாவின் எதிர்ப்பாளராக இருக்கீங்கன்னா நீங்கள் பிதாவை சேர்ந்தவர்கள் அல்ல. உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவான். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிவிடுவாய். அப்படின்னு சொல்லப்படுது எசாயா 54. இது போதும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இன்னைக்கு பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 24 மணி நேரம் பத்தாது. இந்த புத்தகத்திலேருந்து, இந்த ஆவிக்குரிய இந்த உயிருள்ள புத்தகத்திலேருந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து மாதாமா குறித்த வசனங்களை எடுத்து சொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு 24 மணி நேரம் பத்தாது. 1 மணி நேரம் வீடியோ போட்டாலே நீங்கள் யாரும் பார்க்கறதில்ல. 24 மணி நேரத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா யார் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். எதையும் மறைக்கிறது கிடையாது. இருளில் சொல்லப்பட்டது வெளிச்சத்தில் அறிவிக்கப்படும். வீட்டின் மேல் தளத்திலேருந்து அறிவிக்கப்படும். கண்டிப்பாக அறிவிப்போம். இவ்வளவு நாள் வந்து நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம், அதானே, பதில் சொல்லாமல் இருந்தோம். இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆண்டவர் வழியாய் பதில் சொல்லப்படும். பரிசுத்த ஆவி உள்ள கூட்டம் நாம். சரியா? யார்கிட்டையும் இல்லைன்னா நான் சொல்லலை. பரிசுத்த ஆவி நம்மளுக்கிட்டலாம் இருக்குது. நீங்களும் உண்மையை உணர்ந்து கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமே ஒழிய நான் யாரையும் தாக்கி பேசுகிறதா இல்லை. பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்தது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அறிவிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஜெபமாலையையும் திருப்பலியையும் அருவருக்கிறேன்னு சொன்னீங்க. சரி, ஒரு ஜெபமாலையை அருவருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கூட சரி, புரியாமல் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னு சொல்கிற உங்கள் வாய் எப்படி திருப்பலியை வந்து அருவருப்பாக பார்க்குறேன்னு சொன்னிச்சின்னு எனக்கு தெரியலையே. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அப்பயாச்சும் ஆண்டவர் மன்னிப்பார்னு நினைக்கிறேன். மன்னிப்பார். அவர் மன்னிப்பின் தேவன் தானே, அதனால் மன்னிப்பார். சரியா? நீங்கள் அறியாமையில் சொல்லியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கோங்க. திருப்பலினா என்ன? முதல்ல திருப்பலி, பலி. என்ன பலி? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த காளை பலிகளா? இது உயிருள்ள பலி. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரின் பலியில் பங்கு கொள்கிறோம். கல்வாரி மலையில் நடக்கிறது தான் திருப்பலி. ஒவ்வொரு சர்ச்சும் கல்வாரி மலையாக மாறுற நேரம் தான் திருப்பலி நேரம். திருப்பலியின் மகத்துவத்தை அறியாமல் சிஸ்டர் அம்மா போயிருக்கீங்க, பரவாயில்ல. திருப்பலினா என்ன? அதாவது சரி, திருப்பலினா என்ன? திருப்பலியில் என்னென்ன செய்கிறோம் முதல்ல சொல்லணும். நீங்கள் வந்து எனக்கு உண்மை புரியல. நீங்கள் உண்மையாலுமே வந்து சிஸ்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, நம்ம அப்படியே நினச்சே பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பலினா என்ன? திருப்பலியில் என்ன நடக்குது? திருப்பலியில் என்ன நடக்குது? நற்கருணை ஆராதனையை விட ஒரு பெரிய ஆராதனை ஒன்று உண்டா? சரி, திருப்பலியை பற்றி பேசுனீங்களே, திருப்பலினா என்ன? 3 வாசகங்கள் நிறைஞ்சது திருப்பலி. முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலிருந்து, 2வது வாசகம் திருத்தூதர் பணிகள் லெட்டர்ஸ்லேருந்து, 3வது வாசகம் நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்துவோட வசனத்திலேருந்து. இப்போ சபைகள்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே தானே வாசிக்கிறீங்க. அதை வாசிச்சுட்டு பாட்டை போட்டு ஆராதிக்கிறீங்க. இதை தவிர வேறு என்ன நடக்குதுங்க? ஆராதிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பைபிள் வசனத்தை படிக்கிறீங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறீங்க. இதை தான் இங்கேயும் செய்கிறோம். 3 வசனங்கள் வாசிக்கிறோம். 3 வசனங்கள்ல இருந்தும் ஒரு பொருளை எடுத்து பிரசங்கமாக என்ன பண்ணுறாரு? ஃபாதர் சொல்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததை செய்கிறோம். இதை என் நினைவாக செய்யுங்கள்னு அவர் தானேப்பா சொன்னார். நீங்கள் ஏதாவது குறை சொல்கிறதா இருந்தால் நல்லா மேலே போய் என்ன பண்ணுங்கள், அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்குங்க, ஏன் இப்படி சொல்லி வச்சிங்க அப்படின்னு சொல்லி. எங்களை போய் கேட்டால் என்ன பண்ணுறது? இதை என் நினைவாக செய்யுங்கள், இதோ என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதோ என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள். யார் சொன்னதோ சொன்னவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். ஏதோ இல்லாததை செய்கிறது போலவும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. தூபம் காட்டுறது தப்பா? தூபம் காட்டுறது தப்பா? உங்களுக்காக எசாயா 66:3 வந்து ஒரு வசனம் உண்டு. எசாயா 66:3 ஒரு வசனம் உண்டு. என்ன தெரியுமா? அவர்களுக்கு இளங்காளையை வெட்டி பலியிடுவதும் மனிதரை கொலை செய்வதும் ஒன்றாம், ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பதும் நாயின் கழுத்தை முறிப்பதும் ஒன்றாம், உணவு படையலை படைப்பதும் பன்றியின் இரத்தத்தை ஒப்பு கொடுப்பதும் ஒன்றாம், நினைவு படையலாகிய தூபம் காட்டுதலை செய்வதும் சிலைகளை வணங்குதலும் ஒன்றாம். சிலைகளை வணங்குறோமா? தூபம் காட்டுனா சிலைகளை வணங்குறோன்னு அர்த்தமா? அந்த பலிபீடத்துக்கு அன்னைக்கு அந்த மோசே காலத்தில் இருக்கிறவங்க வந்து தூபம் காட்டலையா? தூபம் காட்டுனாங்களா இல்லையா? அந்த நறுமண பொருளை எப்படி செய்யணும்னு அவர் சொல்லி கொடுக்கலையா? இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க? தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு நீங்கள் படிக்கலையா? அப்போ ஒரு ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் அது எப்படி சிலை வழிபாடாகும்? நீங்கள் திருப்பலின்னா முதல்ல என்னன்னு ஏதோ நாமளும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி
எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான்னு பேசக்கூடாது. தூபம் காட்டுறாங்க. தூபம் காட்டிட்டு என்ன பண்ணுறாங்க? அவர் செஞ்ச அதே வசனத்தை சொல்லி திருப்பி செஞ்சு காட்டி மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த விருந்தை கொடுக்குறாங்க. நாங்கள் சதையாக நினச்சி, ஆண்டவருடைய சதையாக நினச்சி வாங்குகிறோம். சதை தான் அது, இயேசு கிறிஸ்துவின் திரு சதை அது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவாக மாறி வெளியில் வரோம். உள்ளே போகும்போது மனித இயல்போட போகிறோம். பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை வாங்கிட்டு ஆண்டவராக நாங்கள் ஆண்டவருடைய சாயலாக நாங்கள் வெளியில் வரோம். இதுதான் திருப்பலி. முதல்ல அப்பத்தையும் ரத்தத்தையும் ஏன் திரு உடலும் திரு ரத்தமும் அவர் மாற்றினாரு தெரியுமா? அப்பத்தையும் ரசத்தையும். அதுக்குண்டான மறைபொருள் உங்களுக்கு தெரியுமா? சரி, இயேசு கிறிஸ்துவோட அது முடிஞ்சிருச்சா? பவுல் ஐயா அதை செய்யலை. திருத்தூதர் பணிகள் 7:11, திருத்தூதர் பணிகள் 20வது அதிகாரம், ஏசப்பா, திருத்தூதர் பணிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். இது எனக்கு ஞாபகம் உண்டு, ஆனாலுமே கூட எடுத்து சொல்லிக்கொண்டு தான். வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிடுவதற்காக நாங்கள் கூடியிருந்தோம். வாரத்தின் முதல் நாள். இந்த வாரத்தின் முதல் நாள் ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை. அந்த சாபத்து டேவுக்கு அடுத்த நாள் தான் என்ன பண்ணார்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த நாளின் நினைவாக அந்த நாளில் வந்து தான் வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிடுவதற்காக நாங்கள் கூடியிருந்தோம்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா யார்? பவுல் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? வந்திருக்கிறாருப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பலி ஏன் வச்சுன்னு போய் நீங்கள் இந்த பவுல் ஐயாவை தான் கேட்கணும். ஆர்சி திருப்பி போய் நீங்கள் கேட்கக்கூடாது. மறுநாள் புறப்பட வேண்டி இருந்ததால் பவுல் வந்து என்ன பண்ணுறாரு? நைட்டு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அந்த என்ன பண்ணுறாரு? அந்த ஈத்துக்குங்கிற அந்த பையன் என்ன பண்ணிவிட்டான்? இளைஞன் என்ன பண்ணிவிட்டான்? விழுந்துவிட்டான். அப்புறம் ஆண்டவர் வந்து ஆண்டவர் வழியாக பவுல் வழியாக ஆண்டவர் வந்து உயிரை கொடுத்தாரு. பவுல் வந்து எழுப்பி விட்டார். சரி, இப்படி பவுல் வந்து அன்னைக்கு அப்பம் பிட்டார். இதை இன்னொரு வசனத்துலையும் பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள், அதே திருத்தூதர் பணிகளில் 2:42, 2:42. அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இதுதான் அவங்களுடைய ஜெப முறை. இதுதான் அவர்களுடைய ஜெப முறை, அன்றைய சபையின் ஜெப முறை. என்னது? திருத்தூதர்கள் கற்பித்துறதுல கரெக்டாக இருக்கிறது. இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு அவங்க கட்டளை கொடுத்தாங்க இல்லையா? அதை கடைப்பிடிக்கிறதும் அப்பம் பிடுவதிலும், ஒவ்வொரு வீடுகள்லையும் அன்றைக்கி வந்து அப்பம் பிட்டாங்க. அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் என்ன பண்ணுற? இறை வேண்டலும் ஜெபத்திலையும் நட்புறவிலும் உறுதியாக நிலைத்திருந்தாங்க. இன்றைக்கி நட்புறவு இல்லை. இப்படி என்ன பண்ண வேண்டியது? நீங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கி வந்து உலகம் இருக்கிற போக்கில் இந்த இறுதி காலத்தில் இப்படியெல்லாம் இந்த காரியங்கள்லாம் சபைக்குள்ளே இருந்தது அப்படின்னா இது எந்த வகையில் வந்து ஒரு இதுவாகும்? ஏன்னா இந்த சபையில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு போய் இன்னொரு சபையில் இது பண்ணிட்டா ரசிக்கப்பட்டுட்டாங்க இல்லையா? அப்போ இது வரைக்கும் இங்கே என்ன பண்ணாங்க? சாத்தானை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா? இது வரைக்கும் இங்கே என்ன பண்ணாங்க? இயேசுவின் பெயர் இல்லாமல் வேறு எந்த பெயராலேயே திருமுழுக்கு வாங்கியிருந்தாங்களா? போய் இயேசு கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்தாலாச்சும் அதில் வந்து ஒரு நியாயம் உண்டு, அதில் வந்து ஒரு பலன் உண்டு, கைமாறு கிடைக்கும். சும்மா சம்மந்தம் இல்லாமல் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு மூலிகை எழுதிருக்கிறதும், இப்போ இங்கேருந்து கொண்டு போய் அந்த சபையில் கொண்டு போய் ஒரு மூலிகை எழுதிருக்கிறதும், இது என்ன கான்செப்ட் இதுன்னு எனக்கு புரியலையே. சரி, அடுத்து எந்த இடத்துல இருக்குது? இன்னும் சொல்கிறேன், நற்கருணைன்னு சும்மா நினச்சிங்களா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24லேருந்து 34 வரைக்கும்.
1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ல் 34லேருந்து 34 பாருங்க. 23லேருந்தே படிப்போங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, பவுலையா சொல்கிறாரு. அந்நிய பாஷையில் அவரை மாரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நான் லாஸ்ட்டாக அதை கேட்குறேன். அப்போ தான் அதுக்குண்டான ஒரு விஷயம் கிடைக்கும், சரியா? அப்போ தான் எனக்கு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லணும், சரியா? ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் வாழ்ந்த நாட்களை விட்டுட்டு அவர் கடைசியாக தான் உயிரை விட்டு உயிர்த்தெழுந்த அந்த மாட்சியடைய போகிற அந்த நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் அதை ஏற்படுத்தினதுக்கான காரணம் இதுதான், ரொம்ப முக்கியமான நேரம்னு. அதுதாங்க திருப்பலி. திருப்பலினா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்பம் பிடுதலும், இரத்தத்தை பருகுதலும், உடலை வாங்குதலும், இரத்தத்தை வாங்குதலும், அந்த கல்வாரி பலியை நினைவு கூறுதலும், இதுதான் திருப்பலி. பாருங்க, நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. எல்லாம் வார்த்தைகளை தானே, வசனத்தில் தானே விரும்புகிறீங்க. வசனத்தை தான் நானும் விரும்புகிறேன். நீங்கள் எந்தளவு வசனத்தை விரும்புகிறீங்களோ அதே அளவு நானும் வசனத்தை விரும்புகிறேன். வசனத்தை பாருங்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். இதை தான் திருப்பலியில் சொல்கிறோம். இதை தானே திருப்பலியில் சொல்கிறோம், மாத்தியா சொல்கிறோம். அடுத்தது என்ன பாருங்க. ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இதை செஞ்சாலே அறிவிக்கிறதா சமம்னு சொல்கிறாங்க. நற்செய்தி அறிவிக்க போகிறீங்களா? திருப்பலியில் பங்கெடுத்துக்கோங்க. திருப்பலியில் பங்கெடுக்கிறதும் நற்செய்தி அறிவித்தலும் ஒன்று தான்னு பவுலையா சொல்கிறாரு, நான் சொல்லலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். அதில் இன்னொரு காரணம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி வாங்கிட்டு வர்றதுக்கு பேர் கிடையாது திருவுடல். அப்படி வாங்கினா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். அன்னைக்கு அந்த நெபுகத்நேசர் மன்னன், அதுக்கு அடுத்தது வந்த மன்னன் என்ன பண்ணான்னா, ஆண்டவருடைய கிண்ணத்துலேருந்தும் அந்த இதுலேருந்து என்ன பண்ணா, வப்பாட்டிங்களோட சேர்ந்து குடித்தான். என்ன நடந்துச்சு? அங்கே ஒரு விரல் சரசரன்னு எழுதுனுச்சு, மேனே மேனே தேக்கேல் பார்சில். அதை எழுதுனோன்னு என்னன்னுச்சு, ஐயா அதோட காலி. இன்றைக்கி அதே கதி தான். நீ ஆண்டவருடைய கிண்ணத்துலேருந்து ஆண்டவருடைய திருவுடலையும் ஆண்டவருடைய திரு ரத்தத்தையும் பாவ மன்னிப்பை கேட்டுட்டு பக்தியோடு வாங்கலை அப்படின்னா கட்டாயம் அது என்ன ஆகும்னா சாவு வர வைக்கும், நோய்களை வர வைக்கும். இதை நான் சொல்லலை, இந்த அடுத்த வசனத்தில் நீங்களே பார்ப்பீங்க. எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். நீங்கள் ஏதோ அவர் செய்ய சொன்னார், நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அப்பத்தை வாங்கி தின்னுட்டு இருந்தீங்க அப்படின்னா தண்டனை தீர்ப்பு உங்களுக்கு நீங்களே வர வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது சாதாரண காரியம் கிடையாது மக்களே, சாதாரண காரியம் கிடையாது. திருப்பலியை அருவருப்புன்னு நீங்கள் சாதாரணமாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்குண்டான தண்டனை தீர்ப்பு எவ்வளவு பெரியதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. பாவம்,
நான் உங்களை எதுவும் சொல்லலை, இன்றைக்கே உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை ஆண்டவர் மன்னிக்கலாம். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். தெரியுதா இல்லையா? நல்ல தகுதியோடு நீங்கள் போய் வாங்கலை அப்படின்னா, நல்ல பாவ மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு மன்றாடிட்டு ஒப்புரவாயிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டு திருவுடலையும் திரு ரத்தத்துலையும் நீங்கள் பங்கெடுக்கலை அப்படின்னா சாவு வரும், இல்லை நோய் வரும், இல்லை உடலில் பலவீனம் வரும். அப்புறமா என்ன பண்ணுறது? நான் போனேன், பூஜைக்கு போனேன், நான் உட்காந்துருந்தேன், எனக்கு இப்படி வந்துருச்சு. திருப்பலி அருவருப்பு இல்லையா? அது என்ன ஒரு வார்த்தை, அதோடைய அர்த்தம் தெரியாமல் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். திருப்பலினா என்னன்னு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் உயிருள்ள பலியில் கலந்துக்கிறோம், சரியா? அந்த திருப்பலியில் அந்த அப்பத்தை பிடுறது இருக்குது தெரியுங்களா, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கெல்லாம் இன்னொரு நாள் திருப்பலியில் ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன நடக்குது, எங்கெங்கே அந்த விஷயங்கள் பைபிளில் இருக்குது, இதை எல்லாத்தையும் குறித்து நம்ம ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம். அது ஆர்சி மக்களான உங்களுக்கு சொல்லப்படும். மற்றவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, ஆர்சி மக்களான நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ திருச்சபை இருதயத்திலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறதா ஒரு வசனத்தை எடுத்து சொல்கிறேன். அப்போ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு கொரிந்தியர் 11:26 என்ன சொல்லுது அப்படின்னா, பவுல் சொல்கிறாரு, அதுதான் இன்றைக்கி திருச்சபையும் சொல்லுது, பயணங்கள் பல செய்தேன். இன்றைக்கி திருச்சபை பார்த்திங்கன்னா பயணங்கள் நிறையா செஞ்சிச்சு. பல ஃபாதர்ஸு பல சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, பயணங்கள் பல செஞ்சாங்க. அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், உண்மையாக தான், இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்தாங்க. கல்வராலும் இடர்கள், ஆமாம். என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருச்சபை அப்படி தான் இருக்கு. சரி, இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், வசனம் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டர் ரோசியை தெரியுமா உங்களுக்கு? 5 காய வரம் உள்ளவர். ஆண்டவருடைய 5 காய வரங்களை 5 காயங்களை தன் உடம்பில் சுமந்தவராக இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. யூடியூப்பில் போயிட்டு சிஸ்டர் ரோசின்னு போட்டிங்கன்னா அந்த நல்ல உத்தமமானவங்க வருவாங்க. அவங்க எப்போதும் ஜெபமாலையும் கையுமா இருக்கிறவங்க, பைபிளை வசனங்களை படிக்கிறவங்க, எல்லாருக்கும் நற்செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவருக்குள்ளார தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி கேட்குறவங்க எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. அது மிகப்பெரிய வரம். அது இயேசு கிறிஸ்துவாக மாறி இருக்கிறது. அடுத்து என்ன தெரியுங்களா, இந்த தாராபுரத்தில் ஸ்டீபன் ஒரு பிரதர், அவர் கையில் காயங்கள் இருக்குது.
இன்றைக்கி அவருக்கு புதுசாக வந்திருக்குது. அந்த செய்தியை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, ஆண்டவர் ரொம்ப அண்மையில் இருக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் கண்டுமா விசுவசிக்காமல் இருக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அடுத்து என்ன நடந்துச்சு? தஞ்சாவூரில் நற்கருணை சதையாய் மாறுனுச்சு. இன்றைக்கி உலகத்தில் நிறைய இடத்துல சதையாக மாறுனுச்சு. இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லைன்னு சொல்லி பாவத்தை கட்டிக்காதீங்க. அது சதை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்காதீங்க, பாவத்தை கட்டிக்காதீங்க. அது இருதயத்தின் சதையாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இன்னமும் அதை அந்த ரிசல்ட்டு இன்னமும் கையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்குது? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையில் தான் இருக்கிறத உணர்த்திக்கிட்டு இருக்கிறாரு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுக்குள்ளார. அப்படிப்பட்ட இந்த திருச்சபையின் மேலே தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க, கல்லை விட்டு எறியாதீங்க. இன்னொரு விஷயம் கேட்குறேன். இதில் நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்களை பார்க்குறேன். இந்தமாரி ஒரு யூடியூப் சேனல்ஸோட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50, 100 இல்லை 500ன்னு போயிட்டுருக்கிறது. திடீர்னு பார்த்தா என்ன பண்ண வேண்டியது, இந்தமாரி எதையாவது ஒன்று, ஆர்சி மக்களே நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்களா, நீங்கள் மாதாவை வணங்குகிறீர்களா அப்படின்னு சொல்லி போட்ட உடனே என்ன பண்ண வேண்டியது, உடனே அது என்ன பண்ணிடுச்சு, ஒரு 22,000 பேர் இப்படி பார்க்கறது. அது வரைக்கும் 500 பேர் பார்த்துட்ருக்குறது. இப்போ இது ஒரு ட்ரிக்காக போயிடுச்சோ என்னோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, எல்லாருமே நடந்து நல்லா வளர்ந்து வாங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அது உண்மையான நல்ல வளர்ச்சியாக இருந்தால் சந்தோஷப்படுவேன். நான் இது வரைக்கும் இப்படி நான் பேசினது கிடையாது. நான் எல்லாரையுமே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவையில்லாத இந்த செய்திகள் எங்களை வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்குது. தேவையில்லாமல் திருச்சபைக்குள்ளார குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட ஊழியத்தை நல்லா சிறப்பாக செய்யுங்க. எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உண்மையான எதிரியான பிசாசை சந்திக்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சரி, இப்போ நான் வீடியோ ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சபை மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த கேள்வியை நான் இப்போ வைக்கிறேன். என்னென்னா, இப்போ ஜெபமாலை பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த பிரதர் கேட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேட்ட உடனே உங்களுக்கு ஞானக்கண்ணை திறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் சபைக்கு போயிட்டீங்க. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை இங்கே இதில் எங்கே இருக்குது? அந்நிய பாஷை இருக்குது, நீங்கள் இல்லை, நம்ம பேசுகிற அந்நிய பாஷை. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷை இல்லாமல் ஜெபத்தில் ஆண்டவரை துதிக்க முடியாது. அது எனக்கு தெரியும், நான் உணர்வால் உணர்றேன். ஆனால் நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம லைபா ரிஷா லபா அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த வார்த்தைகள் இதில் எங்கே இருக்குது? இந்த வார்த்தைகள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்நிய பாஷையை குறித்தனான வார்த்தைகள் இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருக்கா? அதுதான் ஒரு கேள்வி. நான் அந்நிய பாஷையை நம்புகிறவன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன், சரியா? இதுக்குண்டான அர்த்தம் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ ஜெபமாலைக்கு உண்டான விளக்கங்களை சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவுக்கு நான் விளக்கம் சொன்னேன் இல்லையா? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். அருளிந்த மரிய வாழ்க்கை ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், எத்தனை பேர் அந்நிய பாஷையை நீங்கள் திரும்ப பேசாமல் இருக்கிறீங்க சொல்லுங்கள்? ஒரே வார்த்தையை நீங்கள் திரும்ப பேசுகிறீங்களா இல்லையா? ஒரு நல்லா கொஞ்சம் அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க ஒரு 4 வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுவாங்க. நல்லா கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச பாஸ்டரு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நிறையான வார்த்தைகளை பேசிட்டு திரும்ப அதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்குண்டான விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? ஆனால் எனக்கு அதுக்கான விளக்கம் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். சரியா? அருள் நிறைந்த மரியே வாழ்க திரும்ப திரும்ப சொல்கிறதையும் ஏற்றுக்கிறோம், அந்நிய பாஷையில் திரும்ப திரும்ப பேசுகிறதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது எனக்கு தெரியும் அது ஏன் அப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தானே கேள்வி கேட்குறீங்க, வந்து ரட்சிக்கப்பட்டீர்களான்னு கேட்குறீங்கல்ல, இல்லை மாதா ஜெபமாலை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? பதில் சொல்லுங்கள். இதுதான் அந்த கேள்வி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. நன்றி.